ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. குமரன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலியில் எல்லாருமே கலாச்சாரத்தை நினச்சி ஊர்லேருந்து கால் வேறு வந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறாரு. அந்த பிளேஸ்க்கு கங்கா வராங்க. நம்ம வீட்டில் இருக்கவங்க தானங்க கலாய்ச்சாங்க, நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, இதுவும் ஒரு லெசன் தாங்க, கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விஜய் காவேரியை காட்டுறாங்க. விஜய் வந்து வாவ்னு சொல்லியிருப்பாரு. அப்போ தான் கரெக்டாக காவேரியும் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, எதுக்கு வாவ் சொன்னீங்க, என் நடையை பார்த்தா, என் ட்ரெஸ்ஸை பார்த்தா, இல்லை என் அழகை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விஜய் வந்து சிரிக்கிறாரு, புக்கை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. விஜய் வந்து நம்பிக்கையை பத்தி சொல்றாரு. காவேரி வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு நம்பிக்கையான பர்சன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை நினைச்சு சொல்றாரு. காவேரி வந்து அது யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப விஜயோட போன்ல வந்து நோட்டிபிகேஷன் வருது. ஆஃபீஸ் மெசேஜ் தான் இருக்கும், நீ எடுத்து பாரு, நான் இப்போ புக்கு தான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி வந்து ஐப்பன் சார் தான் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு மெயிலில் வந்து டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்றாங்க. அந்த மெயிலை உன் ஃபோனுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உங்க பர்சனல் ஃபோனை நான் எப்படிங்க யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. நம்மளுக்குள்ள என்ன, நீ தானே யூஸ் பண்ற, பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காவேரி வந்து விஜயோட ஃபோனை எடுக்கிறாங்க. வெண்ணிலான்னு ஃபோல்டர் இருக்கு, அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து ஃபோன் தா காவேரி, ஒரு கால் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபேஷன் டிசைனர் வந்து கால் பண்றாரு. ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு வரியாப்பான்னு சொல்லிட்டு. இல்லை, நான் உங்க ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏங்க இவ்வளோ கோவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஃபேஷன் டிசைனர் ட்ரெஸ் எடுத்துட்டு வர சொன்னாருன்னு சொல்றாங்க. எடுத்துட்டு போங்க, ஏதாவது தப்பா நினச்சிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குமரன் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த பிளேஸ்க்கு போறாரு. முக்கியமான ஆர்டிஸ்டே வந்துட்டாங்க, அந்த புது பையன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீ நடிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேஷன் டிசைனர் வந்து குமரனை கேட்குறாரு. தேங்க்யூ.